வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பரபரப்பை எட்டியிருக்குது. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது தேர்தலுக்கு. அப்போ நம்மளுடைய காணொளிய தொடர்ச்சியாட்டு நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் தான் விரும்பி பார்க்குறாங்க. அது வந்து நமக்கு தெரியுது. அவங்க நாம் தமிழர் கட்சிய பத்தி வீடியோ போட்டா தான் நெறைய வியூஸ் போகுது. இப்போ இங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ தொடர்ச்சியாட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாட்டு நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நமக்கு ஒரு சில மிரட்டல்கள் வந்திருக்குது. எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. மெயில்ல வந்து மிரட்டுறாங்க. என்ன அப்படின்னா, நாம் தமிழர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கடைசியா ஒரு 2, 3 வீடியோ போட்டிருக்கும்போது, இதுல நம்ம நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னமா வச்சு போடுறோம் இல்லையா? இந்த லோகோ வந்து அவங்களுக்கு பிடிக்கலையாம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா வீடியோ போடுங்க. அது பிரச்சனை கிடையாது. ஆனா பின்னாடி பேக்ரவுண்ட்ல நாம் தமிழர் கட்சியோட சின்னம் இருக்கக்கூடாது. அதை வைக்காதீங்க. வச்சா உங்களுக்கு பிரச்சனை வரும். நாங்க பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மெயில்ல வந்து மிரட்டுறாங்க. எவனே தெரியல. திராவிட கும்பலா, தற்கூரி கும்பலா, என்ன ஏதுன்னு தெரியல. இப்போ நம்ம வந்து இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாட்டு சும்மா இந்த வாய்ச்சாவடார் பேச விரும்பல. அது நமக்கு வந்து அழகும் கிடையாது. ஒரே வார்த்தை தான். அவன் கிடக்குறான் மயிராண்டி அப்படின்ட்டு நம்ம போயிட வேண்டிதான். நம்ம தொடர்ச்சியாட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா தான் வீடியோ போட போறோம். இந்த லோகோ வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம என்ன இந்த வீடியோவின் நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாட்டு செயல்பட்டு வீடியோ போடுறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்ம இங்க என்ன சாதிச்சிருக்கிறோம், அதாவது என்ன நம்மங்கிறத விட இப்போ நான் என்ன செய்ய இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு நடந்து இல்லையா? தமிழர்களுக்கான எழுச்சி மாநாடு அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தினாங்க இல்லையா? அப்போ அந்த மாநாடை முன்னிட்டு தொடர்ச்சியாட்டு நம்ம அந்த வீடியோ மாநாடுக்கு முன்னாடியும் வீடியோ போட்டிருந்தோம். மாநாடு நடந்த அன்னைக்கு, மாநாடுக்கு பிறகு ஒரு ஒரு 6-7 வீடியோ தொடர்ச்சியாட்டு போட்டிருந்தோம். அப்போ அந்த வீடியோகளுக்கு நல்ல ஆதரவு கிடைச்சது. என்னால முடிஞ்ச அந்த மாநாடுக்கு வந்து ஒரு 50-100 பேரை திரட்டி கொண்டு வந்திருந்தேன். நம்ம காணொலிகளை நீங்க பார்த்தா தெரியும். அது யார் மூலமான என்னுடைய அண்ணன் மூலமாட்டு நான் திரட்டி கொண்டு வந்திருந்தேன். அவன் தான் வந்து நான் சொல்லி எடுத்து அங்க அவனுடைய ஊர்ல இருந்த பக்கத்துல இருந்த ஊர்கள்ல இருந்து வேன் பிடிச்சி அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தான். இப்போ இங்க இந்த தேர்தலை நம்ம செய்ய வேண்டியது இதுதான். இந்த காணொலியின் சிறப்பு அதுதான். நீங்க வந்து நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க, அந்த தடவை நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிருப்பீங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா அந்த முடிவு வந்து உங்களோட மட்டும் போகாம நீங்க ஒரு 4 பேரை திரட்டணும். அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். அதாவது நீங்க சொல்லுங்க, மற்றவர்களிடத்து சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சினா என்ன, அவர்களுடைய கொள்கை என்ன, அவர்களுடைய கோட்பாடு என்ன, சீமான் அவர்கள் வந்து எந்த கருத்தை முன் வைக்கிறாரு, திராவிட கட்சிகள் வந்து எந்த கருத்தை முன் வைக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரைவுரைவு என்ன, குடிநீர் இலவசம், மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம், தற்சாப்பு பொருளாதாரத்தை அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் வேலை, அரசு வேலை எல்லோருக்கும் கொடுக்கப்படும். விவசாயம் வந்து அரசு வேலை, மாடு மேய்த்தல் வந்து அரசு வேலை. இதை பத்தி நீங்க வந்து மற்றவர்களுக்கு புரிய வைத்து, நீங்க எந்த அளவுக்கு மற்றவர்களை, மற்ற கட்சியை சார்ந்தவர்களை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வைப்பதுதான் இங்க வந்து நம்ம பேச இருக்கிறோம். அதனால தயவு செய்து நீங்க மட்டும் போகாம உங்களை சுற்றியுள்ளவர்களை வந்து அழைத்துட்டு போங்க. இதுதான் வந்து புரட்சி. பிப்ரவரி 21 நம்ம பெரிய புரட்சியாட்டு தான் அந்த மாநாடு பார்க்கப்பட்டது. அவங்கள எல்லாரும் வந்து ஒரு 2 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் வருவாங்க, எவன் வரப்போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அங்க வந்தது வந்து ஒரு 6-7 லட்சம் பேர் வந்துட்டாங்க. எல்லாரும் வாய பிளந்தாங்க. குறிப்பா திராவிட கும்பல்கள் வந்து எப்படி சாத்தியமாச்சுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வாய பிளந்துட்டாங்க. அது மாதிரி 2026 இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை வந்து நம்ம வந்து புரட்சியை உண்டுபடுத்தணும். சரிங்களா? அண்ணன் காரைக்குடியில சீமான் அண்ணன் போட்டி போடுறாங்க. அங்க வந்து குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய வகையில வந்து பழைய சின்னத்தையும் ஒரு ஆளு கொடுத்துருக்கிறாரு நம்ம கேள்விப்பட்டோம். அதாவது கரும்பு விவசாய சின்னம் நமக்கு முன்னாடி இருந்து இல்லையா, அந்த சின்னத்தை வேற ஒரு ஆளு கொடுத்து குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து அந்த விழிப்புணர்வையும் வந்து நீங்க கொண்டு போங்க. ஏற்கலப்பை விவசாய சின்னம் இதுதான் நம்மளுடைய சின்னம். இதை வந்து மக்களிடத்தில் நீங்க பதிய வைக்க வேண்டும். தொடர்ச்சியாட்டு நம்ம காணொலி போடுவோம். நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தான் போடுவோம். எவன் என்ன சொன்னாலும் நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அதனால வந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.